நீங்க அவர்களுக்கு சொல்லி அவர்களை கொண்டு வந்து விடுதலையாக்கி விடுகிறப்ப, அதுக்கு உங்களை அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறப்ப, உங்களை உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எப்போதும் பாத்தீங்கன்னா நம்ம மேல போக போக கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்துட்டே இருக்கணும். இங்க இருந்தோம், இன்றைக்கு இந்த அளவுக்கு கர்த்தனை கொண்டு போயிருக்கிறாரு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் கர்த்தர் கொண்டு வருவது மாத்திரமல்ல, சர்வாங்க தகன பலிகளோடு கூட உமது ஆலயத்திற்குள் நான் என்ன பண்ணுவேன்? பிரவேசிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறது போல, நம்ம ஆலயத்துக்குள்ள வருகிற பொழுதே கர்த்தருக்கு என்று உகந்த என்ன பண்ணணும்? காணிக்கைகளோடு உகந்த காரியங்களோடு கூட உள்ள நுழையணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறீங்க. வேதம் சொல்லுது உங்களை குறித்து, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லுது. நீங்க இன்னொருத்தர ரட்சிப்புக்குள்ள, இன்னொருத்தர பாவத்தில் இருக்கிறவர்களை, சாபத்துக்குள்ளாக இருக்கிறவர்களை, கடன் பிரச்சனையில இருக்கிறவர்களை, கண்ணீரிலையும் கவலையிலையும், வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், நல்ல வாழ்க்கை இல்லாமல், வேலை இல்லாமல், படிப்பு இல்லாமல் அலைந்து திரிந்து கண்ணீரோடு தற்கொலை தான் முடிவு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நீங்க அவர்களுக்கு சொல்லி அவர்களை கொண்டு வந்து விடுதலையாக்கி விடுகிறப்ப, அதுக்கு உங்களை அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறப்ப, உங்களை உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார்.